வெல்கம் டு ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, சென்செக்ஸ் என்னாச்சு, நிஃப்டி என்னாச்சு, டாப் லூசர்ஸ் யார், டாப் கெய்னர்ஸ் யாருன்னு எல்லாமே பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் மில்லியன் நியூஸ். வணக்கம். போகலாம். ஓகே, மார்க்கெட்டில் வந்து இந்த வீக் எப்படி முடிஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷன்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து வீக் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதுக்கான மேஜர் ரீசன்ஸ் என்னன்றது பார்த்தோன்னா, அந்த ட்ரம்ப்போடைய H1B விசாவுடைய டேரிஃப், அந்த $1,00,000, அதாவது இந்திய ரூபாயில் வந்து 90 லட்ச ரூபாய் வந்து நம்ம கட்டணும் H1B விசாக்குன்னு சொல்லிட்டு சொன்னது. அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஐடி செக்டர் வந்து தொடர்ந்து ப்ரெஷரில் தான் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஐடி செக்டர்ஸை விழாமல் பார்த்தேனாங்க செவ்வாய் 2 நாளையும். பட் ஆனால் நேற்று இன்றைக்கி மார்க்கெட் வந்து தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்குது. டிசிஎஸ் வந்து ரெக்கார்ட் லோ 52 வீக் லோக்கு போயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷத்து இல்லாத அளவுக்கு லோக்கு போயிருக்கு. ஏன்னா இப்போ வந்து 3000 உடச்சிருச்சு. 3000 உடச்சிட்டு இப்போ 2980 970 அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸோடைய ஷேர் வந்து அந்த ரேஞ்சில் பவுண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா மற்ற எல்லா ஐடி செக்டருடைய ஸ்டாக்ஸுமே பார்க்கும்போது எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. விப்ரோவும் வந்து பார்த்திங்கன்னா 240 அந்த ரேஞ்சு வந்துச்சு. இன்ஃபோசிஸ் வந்து விழாமல் வச்சுருக்காங்க. அதுக்கான மேஜர் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஏன்னா நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸை எடுத்து பார்த்தாலுமே வந்து அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அதுக்கான ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்மால் கேப்பாக இருக்கலாம், இல்லை வந்து நாங்கள் வந்து ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்லிட்டு அவங்க டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸில் வச்சுருந்தாலையும் அவங்க அந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனுடைய ஃபேவரட்டான ஸ்டாக்னு சொல்லக்கூடியது ஒன்று ஏர்டெல் இருக்கும், அப்படி இல்லைனா வந்து இன்ஃபோசிஸ் வச்சுருப்பாங்க, அப்படி இதுவும் இல்லாத பட்சத்தில் ரிலையன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு சில ஃபண்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3மே இல்லாத போது HDFCயோ இல்லை ICICI பேங்கோ வச்சுருப்பாங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி வந்து அந்த இன்ஃபோசிஸ் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து இன்ஃபோசிஸ் முக்கியன்றனால இன்ஃபோசிஸில் வந்து மார்க்கெட்டில் வந்து மணி போட்டுகிட்டே இருக்கிறனால இன்ஃபோசிஸோடைய ஷேர் வந்து பெருசாக விழாமல் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுடைய ஷேருடைய ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 1490 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து இது எவ்வளோ நாளைக்கு வந்து சஸ்டைன் ஆகுன்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஐடி செக்டர் வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷரில் இருக்குது. இந்த டைமில் நம்ம வாங்கலாமா வேண்டாமான்றது எல்லாம் அவங்களுடைய ஓன் டிசிஷன். ஏன்னா ரிஸ்க்குன்றது நம்மளை பொறுத்தது. நம்ம வந்து அதை எப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை நாம் தான் ப்ரிடிக்ட் பண்ணணும். யார் சொல்கிறது நம்ம கேட்கக்கூடாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை வந்து கொஞ்சம் யோசித்து இப்போ வந்து ChatGPT, ஜெமினின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒன்றும் ஏதோ பண்ணலாம். உங்களுடைய ரிசர்ச்சை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஐடி செக்டர்ஸில் இப்போ கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னும் போது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பெட்டர் ஐடி பீஸ் கூட வாங்கி வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கலாம். ஐடி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பானில் இருக்குது. ICICI அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பீஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஐடி பீஸை வந்து வாங்கி வைக்கலாம். ஏன்னா வந்து அது வந்து ஒரு 40 ரூபா 38 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து நெகட்டிவ் ஆகும்போது அதில் வந்து இப்போ ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து கொஞ்சம் விழுதுன்னா அதில் வந்து மேஜராக இருக்காது. ஏன்னா வந்து இன்ஃபோசிஸ் மற்றது எல்லாமே வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. எந்த ஐடிபிஸ் எடுத்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபோசிஸ்க்கு வந்து அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து HCL, அம்மா விப்ரோ அவங்க அது மாதிரிலாம் இருப்பாங்க. HCL வந்து செமிகண்டக்டர் செக்டர்லையுமே வந்து அவங்க ஒரு சில அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால ஐடி செக்டர் வந்து பயங்கரமான ஒரு இன்னும் கிராஷ் பயங்கரமாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் கம்மி தான். இன்னும் பயங்கரமான ஒரு கிராஷ் வரதுக்கு. பட் மைல்டான ஒரு கரெக்ஷன் இருக்கலாம். இன்னும் அதிகமாக கூட போகலாம், இல்லை இப்போ வந்து ஏறக்கூட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க ஐடி செக்டர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸோடைய இஷ்யூஸ் பார்க்கலாம். அதாவது ஆட்டோமொபைல் செக்டரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி GST அந்த கட் பண்ணப்போ பயங்கரமாக ஏறிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சடன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்சாலிடேஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஏன்னா மஹேந்திராவுடைய ஷேரோடைய ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா 3750 அளவுக்கு போனது. பட் இருந்தாலும் இப்போ வந்து 3500 அந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட இஷ்யூஸ்க்கு வரேன். டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய JLR யூனிட் அதான் வந்து அவங்களுக்கு பணம் கொளிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது வந்து ஜாக்வார் லேண்ட் ரோவர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, லண்டனில் இருக்குது. யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி தான் யூஎஸ்க்கெலாம் வந்து அந்த ஜாக்வார் லேண்ட் ரோவரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம், ரொம்ப முக்கியமான ஒரு பிளான்ட் அது அங்கே இருக்கக்கூடிய யூரோப்பில் இருக்கக்கூடியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் அட்டாக் நடந்துச்சு. சைபர் அட்டாக் நடக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து சீக்கிரமாக இதை வந்து சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ நாள் ஆகியுமே வந்து அது பயங்கரமான ஒரு அது வந்து ஒன்றும் கிளியர் பண்ணல. ஸோ அது அங்கே வந்து ப்ரொடக்ஷனை வந்து ஹால்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அதுலேருந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே வந்து டாடா மோட்டார்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து பயமாயிடுச்சு. ஏன்னு பார்த்தோன்னா அவங்களுடைய ரெவன்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா €2 பில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைபர் அட்டாக்னால
பாதிப்பு வரக்கூடும் ஜேஎல்ஆருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட் வந்த பின்னாடி தான் வந்து பார்த்தோன்னா இப்போ நேற்று இன்றைக்கி வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து தொடர்ந்து கன்சாலிடேஷன்ஸ், அதாவது தொடர்ந்து இறங்கு முகத்தில் இருக்குது. ஏன்னா நேற்று வந்து பார்த்தோன்னா ஒரு 1% 1.5% அளவுக்கு நேற்று விழுந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து டாடா மோட்டார்ஸோடைய ஷேருடைய ப்ரைஸ் வந்து தொடர்ந்து கீழே விழுந்துட்டு தான் இருக்குது. ரீசன்ஸ் என்னன்னா அதான் நம்ம சொல்கிற மாதிரி ஜேஎல்ஆரில் இருக்கக்கூடிய விஷயன்றனால தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து டாடா மோட்டார்ஸோடைய ஒரு ஷேருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 720 723 வரைக்கும் போனது. பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு பார்த்தோன்னா நேற்று முடியும் போது வந்து பார்த்தோன்னா 695 முந்தா நேற்று முடியும் போது 695 இருந்துச்சு. அதுக்கப்புறமா நேற்று வந்து 680 அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 666 அந்த அளவுக்கு வந்துச்சு ஒரு ஷேருடைய ப்ரைஸு. ஸோ 665 ரூபான்ற, அதாவது 725 ரூபா எங்கே இருக்குது, 665 ரூபா எங்கே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஷேருடைய ப்ரைஸில் வந்து பார்த்தோன்னா 60 ரூபா அளவுக்கும் குறைஞ்சிருக்கு ஒரு ஷேர் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கனால வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து இது பெரிய அடியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அடி தான். ஆல்ரெடி அவங்க டிசிஎஸ்லேயே அடி வாங்கிட்டு இருக்காங்க. டிசிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2980 ரூபா அளவுக்கு போயிடுச்சு ஒரு ஷேருடைய ப்ரைஸு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட பார்க்கும்போது 3600 3700 ரூபாயில் இருந்துச்சு ஒரு ஷேருடைய ப்ரைஸு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு அடி விழுந்துட்டு இருக்குது. டாடா மோட்டார்ஸில் வந்து இதை வந்து எப்போ சரி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் இதை வந்து சரி பண்ணுவோம், இன்னொரு 4-5 நாள் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஹால்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஒரு ரெட் ஃப்ளாக்ன்றனால டாடா மோட்டார்ஸோடைய ஷேரோட ப்ரைஸ் வந்து தொடர்ந்து விழுந்துட்டு இருக்குது. இது வந்து டிப் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், இது வந்து கண்டிப்பாக ஒரு டிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் இதுக்கும் கீழே போகுமான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துலேருந்தே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சின்னா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு பயங்கரமான இருக்க போது. ஈவி செக்டரில் அவங்க தான் டாமினன்ட் பிளேயர். கிட்டத்தட்ட 80% வந்து பார்த்தீங்கன்னா ஈவியில் வந்து அவங்களுடைய மார்க்கெட் கேப் தான், அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து ஈவியில் வந்து அவங்க அசைக்க முடியாத ஒரு தூணினே சொல்லலாம். ஃபியூச்சர் வந்து ஈவி தான், நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான்றனால கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸ் வந்து பயங்கரமாக ஏறும். பட் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இதில் தான் இருக்காங்க. ஸோ மேபி இதுக்கு முன்னாடி வந்து ரெக்கார்ட் லோன் பார்த்தீங்கன்னா 650 அந்தளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியல. 651 658 அந்த ரேஞ்சுக்கு வருமானு தெரியல. அதுக்கும் உடச்சிச்சுன்னா 636, அதாவது இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதியா, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஒரு டைம் விழுந்துச்சுல, கிட்டத்தட்ட 24,300 சில்லற அந்த அளவுக்கு போச்சு மார்க்கெட்டோடைய நிஃப்டி வந்து. ஸோ அந்த டைமில் இருக்கும்போது 636 இருந்துச்சு டாடா மோட்டார்ஸ். ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு 4-5 மாதத்தில் இருக்கக்கூடிய லோ. அந்தளவுக்கு போகுன்றது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதானி பவர், அதானி கிரீன், அதானி டோட்டல் கேஸ் அவங்கள பற்றி பார்க்கலாம். அதானி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவும் மண்டேவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரேலி. மண்டே முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதானி பவரில் வந்து 35% ரேலியில் இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை வந்து அந்த கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லுவாங்க, 9:15 தான் நம்ம ரீட்டைலர்ஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் மார்க்கெட்டை. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 9:10 9:11 நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40% வந்து, அதாவது முன்னா நாள் வந்து 35% முடிஞ்சிருந்தது. இங்கே ஒரு 5% வந்து ஏறி இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. வெனஸ்டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டில் வந்து நேற்று ஒரே நாளில் வெனஸ்டே மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதானி பவர் வந்து 10% வந்து லாஸு. அதாவது 35ல் 10 போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நாள் ஒரு 3 போயிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வியாழக்கிழமையும் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் வந்து அதானி பவர் வந்து ஃபஸ்ட்டு காலையில் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ட்ராகராக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6% வந்து பாசிட்டிவ் இருக்காங்க. ஸோ அதானி பவர் வந்து நம்ம பார்த்தோன்னா அந்த வியாழக்கிழமை ஈவினிங் தான் செபி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. வியாழக்கிழமைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரோடைய ப்ரைஸ் வந்து 637 ரூபா 640 ரூபா சம்திங்கில் இருந்தது ஒரு ஷேரோடைய ப்ரைஸ். இப்போ வந்து அதை வந்து 5 ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க, 1:5ன்னு சொல்லிட்டு. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஷேர் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ 5 ஷேர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஷேரோடைய ப்ரைஸ் வந்து அந்த கணக்கு நம்ம போடும்போது வியாழக்கிழமை கணக்கு போடும்போது 120 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறி 170 ரூபா வரைக்கெல்லாம் போயிடுச்சு. இதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இப்போ திரும்ப வந்து மார்க்கெட்டில் வந்து அதானி பவர் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதானி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக விழலை. அதானி கிரீன் வந்து ஒரு 4% 3% விழுந்தது. பட் இருந்தாலும் அதானி கிரீனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் இருக்காங்க, ரேலியில் தான் இருக்காங்க. அதானி பவரும் அதே மாதிரி தான். அதானி டோட்டல் கேஸ், அதானி வந்து அப்புறம் என்டர்பிரைசஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாசிட்டிவ் தான் இருந்தாங்க. பட் கொஞ்சம் ஒரு லாஸ்ட் டூ ட்ரேடிங் செஷன்ஸ் தான் வந்து கொஞ்சம் ட்ராக் ஆனாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பவுன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதானி பவரெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவுன்ஸ் தான் சொல்லலாம். ஒரு 5% வந்து முடிஞ்சிருக்காங்க பாசிட்டிவில். ஸோ மொத்தமாக அதானி பவர் பார்க்கும்போது வந்து ஒரு 20% மேலே இருக்காங்க. அதானி பவர், அதானி கிரீன், அதானி டோட்டல் கேஸ் இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரேலி. அதானி பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25% பாசிட்டிவில் இருக்காங்க. அதானி கிரீன் வந்து 17-19, அதானி டோட்டல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13-17% வந்து பாசிட்டிவில் இருக்காங்க. இதுதான் வந்து அதானியில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள்.
நெக்ஸ்ட் எஃப்ஐஏ உடைய இஷ்யூஸ் பார்க்கலாம். எஃப்ஐஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தான் முடிஞ்சுது. பட் இருந்தாலும் வந்து எஃப்ஐஏ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம பார்க்கும்போது நெட் செல்லர்ஸ் நெட் பையர்ஸாக தான் இருந்தாங்க. ஏன்னா ஒரு 300 கோடி என்னமோ அந்த அளவுக்கு வாங்கியிருந்தாங்க. பட் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து தொடர்ந்து வந்து மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐஏ வித்துட்டு தான் இருக்காங்க. முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த H1B விசா ட்ரம்ப் வந்து அறிவிச்சாங்கல்ல, அதுலேருந்து ஆரம்பித்தது இந்த வேணை. அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்தியா US ட்ரேட் டாக் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே எப்போ வந்து ஒரு பொட்டென்ஷியலான ஒரு விஷயம் வரும்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே தெரியல. அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐஏ தொடர்ந்து வித்துட்டு தான் இருக்காங்க. ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது, யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் அந்த ட்ரேட் டீலில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த விஷயம் வெளியே வரனால எஃப்ஐஏ வந்து வித்துட்டே இருக்கிறாங்க. லாஸ்ட்டு ஒரு 4 ட்ரேடிங் செஷன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ வந்து வித்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் வந்து எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேற்று ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா 3000 கோடி, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2000 கோடின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் தான் இருக்குது. இப்போ அந்த லாஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் செஷன்ஸ் போது நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியே எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெட்டோடைய ரேட் கட் வந்தப்போ அவங்க வந்து ஒரு வைக்கிற 5 நாளில் 3 நாள் வந்து பையர்ஸாக இருந்தாங்க, 2 நாள் விற்று இருந்தாங்க. அந்த 3 நாள் நம்ம பையர்ஸை சேர்த்தனாலையும் அவங்க விற்றதுக்கு ஈக்குவல் அந்த கணக்கில் தான் இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் இப்போ இருந்தால் இந்த மாதத்தில் வந்து ஒரு 10,000 கோடி அளவுக்கு விற்றுருக்காங்க இந்த ஒரு 4 ட்ரேடிங் செஷன்ஸில். இன்னும் ஒரு 5வது நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அது 10,000 கோடியை தொற்றுன்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கிறனால எஃப்ஐஏ வந்து தொடர்ந்து வித்துட்டு இருக்கிறனால மார்க்கெட் வந்து நிற்க மாட்டேருக்கு. மார்க்கெட் வந்து தொடர்ந்து ட்ராக் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா 25,400 கிட்ட போச்சு மார்க்கெட்டு. பட் இருந்தாலும் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டேலேருந்து தொடர்ந்து 100 பாயிண்ட் இல்லை 80 பாயிண்ட், ஒரே ஒரு நாள் மட்டும் 32 பாயிண்ட் வந்து நெகட்டிவ். மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நெகட்டிவ் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 160 பாயிண்ட், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறனால மார்க்கெட் வந்து நிற்க மாட்டேருக்கு. ஸோ எஃப்ஐஏ விற்கிறது ஒரு மேஜரான கன்சர்ன். இது மாதிரி இருக்கிறனால தொடர்ந்து மார்க்கெட் வந்துட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஐபிஓ பார்க்கலாம். ஐபிஓ வந்து பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐபிஓவில் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம காசு போட்டோம்னா ஒரு 14,000 ரூபாய் இல்லை 14,500 15,000 ரூபாய் வரும். நம்ம வந்து அதை வந்து ஐபிஓவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ஐபிஓ கிடச்சிச்சுன்னா நம்ம போடும்போது 10% 20% வந்து ப்ரீமியமில் லிஸ்ட் ஆவாங்க. ஸோ நம்ம டக்குன்னு வந்து ப்ராஃபிட் எடுத்துடலாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் கொஞ்சம் காஷியஸாக இருங்க ஐபிஓவில். ஏன்னா ஒரு சில ஐபிஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1% 2% ப்ரீமியம் தான் கிடைக்குது. ஒரு சிலதெல்லாம் வந்து ஃப்ளாட்டாக எந்த ப்ரைஸ்க்கு நம்ம வந்து ஐபிஓ அலாட் ஆச்சோ அதே ப்ரைஸ்க்கு வந்து லிஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எந்த ஐபிஓ வேணுன்றதே கொஞ்சம் பார்த்து சூதனமாக வாங்குங்க. எல்லா ஐபிஓக்கு மொத்தமாக ஐபிஓவில் போய் காசு போட வேண்டாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு அது இப்போ நீங்கள் ஒரு ஐபிஓவில் போகிறீங்கன்னா அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக படிங்க. சப்போஸ் நீங்கள் வந்து போட்டோனே எடுக்கிற மாதிரி இருந்தால் அதோடைய ப்ரீமியம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு இருக்குன்றது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டோனே எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க. இல்லை நான் வந்து லாஸ்ட்டாக நான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறேன், நான் வந்து ஃபியூச்சருக்காக தான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் ஐபிஓக்கு யோசிச்சிங்கன்னா அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஒரு ஜீரோதாவாக இருக்கட்டும் இல்லை க்ரோவாக இருக்கட்டும் எந்த ஆப் எடுத்தாலுமே நீங்கள் ஐபிஓ அங்கே போகும்போது அதிலே வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க, கீழே வந்து ஃபண்டமெண்டல்ஸ்னு போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் படிங்க. அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து டீட்டெயிலாக எல்லாமே இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். எல்லாமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்து டீட்டெயிலாக அதை பார்த்துட்டு அந்த ஃபீல்டில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய மார்க்கெட் வந்து இப்போ வந்து அவங்களுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய வேல்யூவேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அதோட இவங்க கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து கம்மியாக வராங்களா இல்லை அதிகமாக வராங்களா, இல்லை அவங்களோட இவங்க வந்து பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையான்றது எல்லாமே நீங்கள் வந்து கிளியராக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஐபிஓக்கு போகிறது நல்லது. ஃபியூச்சரிஸ்டிக்காக நீங்கள் யோசிச்சிங்கன்னா. ஏன்னா இப்போ இருக்கிற நான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் GMPன்றதை நான் பார்க்கல, நான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் தான் நான் பார்க்குறேன்னா, இப்போ வந்து ஒரு சோலார் வருது இல்லை ஒரு விண்டை பற்றி வருதுன்னா ஓகே விண்டு தான் ஃபியூச்சர், சோலார் தான் ஃபியூச்சர்னு சொல்லி டேரெக்டாக பிளைண்டாக உள்ள போக வேண்டாம். ஏன்னா வந்து எத்தனையோ ஐபிஓஸ் எல்லாம் வந்து போட்டு அதுக்கப்புறமா ஐபிஓ ப்ரைஸோடு கிட்டத்தட்ட ரொம்ப லோக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா அடி தட்டி பட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறது ஐபிஓஸும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து வாங்குங்க எந்த ஐபிஓ வேணும் எந்த ஐபிஓ வேணாம்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து இனிமேல் வீடியோவில் இப்போ சொல்லும் போது ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் வந்து ஒவ்வொரு ஐபிஓக்கும் அதோடைய GMP எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது ஜிங்கோவால்னு சொல்லக்கூடிய அந்த ஐபிஓக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதை பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து எந்த ஐபிஓ வந்தாலே ரிசர்ச் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐபிஓக்குள்ளே போகிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன்.